இந்த செக்மெண்டில் தமிழ்நாடு காங்கிரசுக்கு அட்மின் திமுகவா என்கிற இந்த பகுதியில் நமக்கு எழுந்திருக்கிற பெருங்கேள்வி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உண்மையில் தமிழ்நாடு காங்கிரஸை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறாரா? அதான் நமக்கு எழுந்திருக்கிற மிக முக்கியமான கேள்வி. தமிழ்நாடு காங்கிரஸை பலவீனப்படுத்துகிறாரா செல்வ பெருந்தகை? ஏன் இந்த கேள்வியை இப்ப கேட்கிறோம்னா, காரணமே இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி பேசுகிற நபர் இல்ல. என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதை முதல்ல பார்த்தரலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் ப்ளீஸ். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்வ பெருந்தகை பேசுகிறார். அவர் பல கட்சியிலிருந்து வந்தவர். இந்த பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டை போட்டிருப்பான் பாத்தீங்களா, பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டை மாதிரி இவர் பல கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கார். அப்பப்போ எந்த கட்சிக்கு போறாரோ அந்தந்த கட்சியுடைய கொள்கையை கடைபிடிக்கிறவர் தான் செல்வ பெருந்தகை. கூட்டணி கட்சியில அங்க வைக்கின்றோம், எங்களுக்கு கூடுதலான இடம் வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வராது, ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா ஆட்சியில பங்கு வேண்டும் என்று அழகிரி கோரிக்கை வைக்கிறார். ஆனால் ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்து செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறார்? ராகுல் காந்தியே ஆட்சியிலே பங்கு கேட்கவில்லை, நீங்கள் கேட்காதீர்கள் என்று சொல்கிறார். உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சி தொண்டனாக இருந்தால், காங்கிரஸ் கட்சி மீது பற்று இருந்தால், ஆரம்ப காலத்தில் இருந்து காங்கிரசுக்கு உழைத்துக் கொண்டிருந்தால் அந்த எண்ணம் வந்திருக்குமா? ஆக அவருக்கு அந்த எண்ணம் எல்லாம் இல்ல. திமுகவை தாங்கி பிடிக்க வேண்டும். திமுக அரசாங்கத்தை இன்றைக்கு தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கு விசுவாசமா இல்ல, ஆனா திமுக விசுவாசமா இருக்கார். சட்டமன்றத்திலையும் விசுவாசமா பேசுறாரு, வெளியிலையும் விசுவாசமா பேசுறாரு. தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவரை திமுக நியமிக்குது. அப்படித்தானே இருக்குது. காங்கிரஸ் கட்சி நூற்றாண்டு விழா கண்ட கட்சி. அப்படிப்பட்ட கட்சி திமுகவுக்கு அடிமையா இருந்து இன்றைய தினம் இன்றைக்கு அந்த மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரை திமுக தலைவர், திமுக கட்சி யாரை பரிந்துரை செய்தோ அவர்களை இன்றைய தினம் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி அடிமைத்தனமாக இருப்பது இன்றைக்கு காங்கிரசும் திமுக என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். கௌதமி பாத்தீங்களா, ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருந்தீங்க எடப்பாடி பழனிசாமி ஸ்பீச்ச, எப்படி இருந்தது? இல்ல, அவர் கேட்கக்கூடிய கேள்வி கூடுதல் தொகுதிகளை கேட்கிறாங்க, ஏன் மாநில தலைமை கேட்கல அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது இப்போ சமீபத்தில் திரு எடப்பாடி அவர்கள் டெல்லிக்கு பயணப்பட்டு இருந்தாரு, அமித்ஷா கூட பேசினாரு. நமக்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்ன அப்படின்னா, தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும்னு. 1.5 மணி நேரமும் நீங்க அதை தான் பேசுனீங்களா அப்படின்னா இருக்காது இல்லையா? இன்னும் சில விஷயங்களையும் பேசியிருப்பீங்க. அதை நமக்கு சொன்னாங்களா? கிடையாது. ஸோ தலைமை பேசும் பொழுது என்ன முடிவெடுப்பாங்க, என்ன பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படின்றது அவங்களுக்குள்ளாக இருக்கும். அதையே இங்கே அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, திரு செல்வ பெருந்தகை அவர்கள் பொதுவெளியில பேசல, பொதுவெளியில தன்னுடைய கருத்தை சொல்லல அப்படின்றதுனால அவர் கேட்காமலேயே இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அது எந்த நேரத்துல எங்க பேசணுமோ அந்த இடத்துல பேசுவாங்க தலைவர்கள், அது இருக்கலாம். ஆனா பொதுவெளியில இதுக்கு முன்னாடி 2024 இதே போன்ற ஒரு குரலை செல்வ பெருந்தகை அவர்களும் எழுப்பி இருந்தாரு. இந்த சமயத்துல நீங்க எதிர்பார்க்கிற நேரத்துல அவர் பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது எந்த வகையில நியாயம் அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொன்னு, அவர் குறிப்பிட்ட மாதிரி KS அழகிரி முன்னாள் தலைவர் கேட்கிறார்ல, அப்ப நீங்க ஏன் கேட்கல அப்படின்றாரு. KS அழகிரி அவர்கள் தலைவரா இருந்தார்ல, தலைவரா இருந்தப்போ இதே குரல் ஒலித்ததா? அப்போ தலைவராக இருக்கப்போ அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கும். கூட்டணி தலைவரோட ஒரு இணக்கமான சூழல் இருந்தாதான் இந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமா போகும். அதையெல்லாம் கருத்துல வச்சு அவர் எங்க பேசணுமோ பேசலாம் அப்படின்னு. ஆனா அந்த விமர்சனங்கள் அவர் அடுக்கடுக்கா எப்படி சொன்னாரு, அரசியல்ல நீங்க யார் அப்படி விமர்சிக்காம இருக்க முடியும்? யாரு தான் ஒரே கட்சியில நீடித்த நாள் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏன்னா தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல திமுகவும் திமுகவை சார்ந்த கூட்டணி கட்சிகளும், அதாவது அந்த பக்கம் விமர்சிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, இந்த பக்கம் அதிமுகவும் பாஜகவும் மட்டுமே இருக்கனால ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் விமர்சிக்க வேண்டிய இடத்திற்கு திரு எடப்பாடி அவர்கள் நகர்ந்திருக்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி. சமீபத்தில் நம்ம கம்யூனிஸ்ட் தொடர்பாக அவருடைய விமர்சனம் அதையும் பார்த்திருந்தோம். தொடர்ந்து காங்கிரஸ் பக்கம் அவருடைய பார்வை இன்னைக்கு போயிருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல, உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது மாதிரி காங்கிரஸ் கட்சி இந்தியாவினுடைய நூற்றாண்டு விழா கண்ட கட்சி. இன்னைக்கு பாஜக மேல நம்ம என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் சுமத்திட்டு இருக்கோமோ அது எல்லாத்துக்கும் விதை அவங்க போட்டதுதான். மத்திய அரசினுடைய, ஒன்றிய அரசினுடைய எல்லா துறைகளையும் மாநில கட்சிகளுக்கு எதிராக பயன்படுத்தியது, மாநில கட்சிகளோட ஆட்சிகளை டிஸ்மிஸ் பண்ணது, இந்தி மொழியை திணிச்சதுன்னு ஏறக்குறைய பாஜக மீது நாம் இப்போது வைக்கிற எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் சொந்தக்காரர்கள் காங்கிரஸ் தான். ஆனா ராகுல் காந்தி காங்கிரஸுக்கு தலைமையேற்ற பிறகு நிறைய மாற்றங்களை அவர் முன்வைக்கிறார். இன்னைக்கு தேஜஸ்வி யாதவோட அவர் பயணம் பண்றது, ஒரு சகோதரராக நான் பார்க்கிறேன்னு ஸ்டாலினை முன்மொழிகிறது,
மாநில கட்சிகளோட உரிமைக்காக குரல் கொடுக்கிறது, நீட் வேணாம்ங்கிற திமுகவோட குரலுக்கு செவிமடுக்கிறது. RSS மாதிரியான வலதுசாரி கட்சிகளுடைய பேரை காங்கிரஸ் தலைவர்கள் யூஸ்வலா சொல்ல மாட்டாங்க. ராகுல் காந்தி ஒரு படி மேலேயே போய் RSS-ஐ இந்தியாவிலிருந்து அகற்றுவதுதான் என்னோட வேலை அப்படிங்கிறார். அடிப்படையில் திமுகவினுடைய குரலை, தமிழ்நாட்டினுடைய குரலை ஓங்கி ஒலிக்க தொடங்குகிறார் ராகுல் காந்தி. இந்த புள்ளியிலிருந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, காங்கிரஸ் மாறி இருக்கிறது. கடந்த 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது பாஜக கண்டினியூஸா வெற்றியை பெறுவதற்கு முன்பாக இருந்த காங்கிரஸ் இப்போது இல்லை. மாநில கட்சிகளோட கை ஓங்கி இருக்கு. மாநில கட்சிகளோடு நாம் இணைந்து போட்டிக்கிட்டா மட்டும்தான் நாம ஜெயிக்க முடியுங்கிற ஒரு இடத்துக்கு காங்கிரஸ் வந்திருக்கிறாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா, அறிவாலயத்தில் ஒரு தளத்தில் CBI ஊழலுக்கு எதிரான ஒரு சோதனை நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. திமுக கிட்ட காங்கிரஸ் 63 தொகுதிகளை மிரட்டி வாங்கியதுன்னு நம்ம சொல்லுவோம். அப்படிப்பட்ட காங்கிரஸை இப்போது திமுக தான் இயக்குகிறது. அப்படிப்பட்ட தமிழ்நாடு காங்கிரசுக்கு தலைவரையே திமுக நியமிக்குதுன்னா எவ்வளவு பெரிய அரசியல் போராட்டத்திலிருந்து திமுக காங்கிரஸை கை கொண்டிருக்கிறது அப்படின்னு கிட்டத்தட்ட திமுகவுக்கு ஒரு பாகுபலி மொமெண்ட்டை எடப்பாடி பழனிசாமியே பம்பட் பண்றார். ஆக்சுவலா என்னன்னா, டெல்லியில் இருக்கிற பாஜக தமிழ்நாட்டில் அதிமுகவை கட்டுக்குள் வைத்திருக்கிறதுங்கிற நரேஷனை உடைக்கிறதுக்கு இவர் என்ன செஞ்சிருக்கணும்? அதிமுக பாஜகவை கட்டுக்குள்ள வைக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். இவர் என்ன எடுக்கிறாருன்னா, பாஜக தான் எங்களை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க, ஆனா திமுக பாருங்க அவங்க காங்கிரஸே கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்கன்னு ஒரு எதிர் அரசியலை முன்வைக்கிறார். இந்த அரசியல் பார்க்கறதுக்கு கூட நல்லா இருந்தாலும் ஒரு தலைவனுக்கான அழகுக்குரிய மேடை இல்லை. இதெல்லாம் விட முக்கியமான ஒன்று, பட்டியலினத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அரசியல் தலைவர்களை விமர்சிக்கிற போது பிச்சைக்காரர்கள் மாதிரியான, பிச்சைக்காரர்கள் சட்டையில் இருக்கிற பல கட்சியில் போயிட்டு வந்தவங்க மாதிரியான விமர்சனங்களை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி மாதிரியான முன்னாள் முதல்வர்கள் முதல்ல தவிர்க்கணும். செல்வ பெருந்தகைக்கு ஒரு பெரிய லெவலான ரோல் இங்கே இருக்கு. தமிழ்நாட்டை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சீரமைக்கிற ஒரு இடத்துல இருக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டுக்கு செல்வ பெருந்தகை என்ன சொன்னாரு அப்படிங்கிறத பார்த்து வந்தோம். மைக்கை பார்த்து, வீடியோவை பார்த்து, சவுத்தை பார்த்தா கேட்க முடியும். எங்க கேட்கணுமோ அங்க கேட்போம். இல்ல எங்களுக்கு இவ்வளவு தொகுதி வேணும்ன்றது அங்கே கேட்க முடியுமா? அவர் என்ன நினைக்கிறாரு? மீடியால கேளுங்க, பொது வெளியில கேளுங்க. குளிர் காயிறேன் நானு, அதெல்லாம் குளிர் காயெல்லாம் விட மாட்டோம். எங்க கட்சி இருங்க, 140 ஆண்டு கால பாரம்பரிய கட்சி, 140 ஆண்டுகள் வரலாற்று சிறப்பு மிக்க கட்சி. எத்தனை தேர்தலை சந்திச்சிருப்போம். இந்த தேர்தலையும் அப்படிதான் சந்திப்போம். எங்களுக்கு அகில இந்திய தலைமை இருக்கு. அகில இந்திய தலைமை வழிகாட்டுதல நாங்க கட்சியை நடத்திட்டு இருக்கோம். இவருக்கு என்ன தலைமை இருக்கு? என்ன தலைமை இருக்கு? அவங்க தலைமை விமர்சனம் பண்ணாங்களா? அவங்க கூட தானே போய் கூட்டணி வச்சிருக்காரு. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், கேட்டாங்களா இல்லையா? அம்மையார் ஜெயலலிதாவை குற்றவாளி, தண்டனை பெற்றவர், அபராதம் செலுத்தியவர், சிறையில் சொன்னாங்களா இல்லையா? அவங்க கூட போய் கூட்டணி வச்சுட்டு எங்களை போய் சொல்லிட்டு இருக்காரு இவரு. எப்படி பேசுறீங்க? இப்படி பேசிருக்காரு. இல்லை, நம்ம சொன்ன பதில் தான் அவரும் சொல்லியிருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்க முடிகிறது. பொது வெளியில் பேசலை அப்படின்றதுனால நான் பேசலைன்ற அர்த்தம் கிடையாது அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னா, இதில் இன்னொரு விஷயத்தையும் திரு எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து பாஜக எவ்வளவு தொகுதி கேட்கும் நம்மளே பேசியிருந்தோம், அவங்களுடைய டேர்ம்ஸ் எப்படி வரும் அப்படின்ற ஒரு கணிப்பை நம்ம பேசியிருந்தோம். அப்போ எடப்பாடி அவர்கள் அந்த பாலை அந்த கிரவுண்ட்லேயே வச்சுக்கிறாரு ஒரு சேஃபர் ஜோனுக்கு அப்படின்னு. பார்த்தீங்களா, காங்கிரஸ்க்கு அவங்க அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க, அப்போ நாங்கள் இங்கே இவ்வளோ தான் கொடுக்க முடியும். இங்கே எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க, காங்கிரஸ் திமுக கூட்டணியில் எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்களுக்கே திமுக கூட்டணியில எத்தனை தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ தன்னுடைய பேரம் படியும் பொழுது அங்க தந்திருக்காங்க, நான் தரல, ஒருவேளை அவங்க கூடுதல் தொகுதி கேட்கறாங்க, திமுக தரல அப்படின்றதையும் அவர் ஒரு பாயிண்டா எடுக்கலாம். திமுக தந்திருக்காங்க, அதனால நான் பாஜகவுக்கும் தந்திருக்கேன் அப்படின்ற ஒரு பாயிண்டே எடுக்கலாம். சோ அந்த பாலை அவர் அந்த கோட்ல வைக்கிறாரோ அப்படின்னு ஒரு பார்வையில் ஒரு காங்கிரஸ் கட்சியை முன் வச்சு தமிழ்நாட்டில் உருட்டுகிற இந்த உருட்டல் ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கிறது. ஆக்சுவலா இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்துல வேற சில சம்பவங்கள் நடந்திருக்கிறது. கரூர் MP ஜோதிமணி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, கரூர் மாவட்டத்தில் இருக்கிற மகளிர் காங்கிரஸ் தலைவி ஒருத்தங்க செந்தில் பாலாஜி முன்னிலையில திமுகல இணைஞ்சிருக்கிறாங்க. இதை செந்தில் பாலாஜி அவர்கள் போஸ்டா போட்டிருந்தாரு. சொந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லயே நீங்க இப்படி தலைவர் சரியா இருக்காது, நான் ஒரு அர்ஜென்டினா போயிருந்தேன், போயிட்டு இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இதை கண்டனத்தை பதிவு பண்ணி இந்த போஸ்டர் செந்தில் பாலாஜி ரிமூவ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற தகவலையும் முன்வைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே தேர்தல் நெருங்குகிற போது கூட்டணி கட்சிகளுக்குள்ளாக இந்த மாதிரியான குழப்பங்கள் அதிகமாகும். எந்த கூட்டணியாக இருந்தாலும், ஏன்னா ஒரு கட்சியில சீட்டு கேட்டிருப்பாங்க, அந்த கட்சி கூட்டணி கட்சி தொகுதிக்கு ஒதுக்கியிருப்பாங்க, நானே அங்க வரேன், எனக்கு அந்த வேட்பாளரை கிடைக்குமான்னு கடைசி நேரத்தில் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போய் அதே தொகுதிக்கு வேற வேட்பாளராக நின்ன வரலாறுலாம் தமிழ்நாட்டு அரசியல் இருக்கு.
தேர்தல் நெருங்குகிற போது கூட்டணி வலிமை, பேரம் பேசுறது, தொகுதிகள் யாருக்கு, இந்த மாதிரியான பல விஷயங்கள்ல தலைவராக இருக்கிற யார் தலைவராக இருக்காங்களோ அவங்களுக்கு எப்படியாவது நெருக்கடி கொடுத்து இந்த தேர்தலை இவர் முறையாக கையாளவில்லைன்னு ஒரு கார்டை எடுத்து அவங்களை காலி பண்றதுக்கான அரசியல் எப்போதுமே எல்லா மாவட்டங்கள்லையும் நடக்கும். மாவட்ட செயலாளர்கள் மேல நடக்கும், சிறு கட்சிகளாக இருந்தால் அவங்க மாநில தலைவர்கள் மேலேயும் கூட நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது.